சரியில்லடா. ஏன்டா அப்படி சொல்ற? இது வரைக்கும் வித்ததுல ஒரு 4 ரூபாய் கிடைச்சிருக்கு. இன்னும் 1 ரூபாய் கிடைச்சா போதும், போயிடுவேன். எங்க அங்கயா? வாங்க சார், வாங்க சார், பாம்பே ஒரிஜினல் Dresses. என்ன சார், ஒரு ஷர்ட் 3 ரூபாய் சார். நல்ல அருமையான துணி சார், கேரண்டி கொடுக்குறேன் சார். சார் வாங்க சார், வாங்க சார், ஒரிஜினல் பாம்பே Dresses. என்ன சம்பத்து இன்னைக்கு எப்படி? நின்னுகிட்டே வித்த எப்படா? திரும்ப போயிட்டு வாய. போடா, எவன் போய் அலைவான்? நீ உருப்பட மாட்டே சார். வாங்க சார், வாங்க சார். என்னடா இது? நான் போகும்போது பூட்டிட்டு தானே போனேன். என் ரூமை யார் திறந்தா? நீயா பிரதர்? என் ரூம்ல என்ன பண்ற பிரதர்? சம்பத்குமார், இது ஏன் ரூம், ஒரு ரூம் பக்கத்துல இருக்கு. அதானே பார்த்தேன். யூ ஆர் கரெக்ட். பாத்தியா பிரதர், இந்த வீட்டுக்காரன் சுத்த சோம்பேறி. 2 ரூமையும் ஒரே மாதிரி கட்டி 2க்கும் ஒரே மாதிரி வாசல் வச்சது எவ்வளவு பெரிய தப்பு. ஒண்ணுக்கு ஒண்ணு வித்தியாசமே புரிய மாட்டேங்குது. சம்பத்குமார், காலையில இருந்து அலைஞ்சிட்டு வந்திருக்க. நீ ஒரு ரூமுக்கு போ, நான் கால்மங்களை விட்டு சமையல் வேலையை ஆரம்பிக்கணும். இன்னைக்கு எப்படி வியாபாரம்? நல்ல லாபம். வெரி குட், வெரி குட். எப்படியோ உன்ன மாதிரி உழைக்க என்னால முடியாதுப்பா. காலையில 9 மணிக்கு போனா ராத்திரி 7 மணி வரைக்கும் குவி குவி விக்கிற. நல்லா சம்பாதிக்கிற. எனக்கு ஒரு நாளைக்கு 5 ரூபாய் கிடைச்சா போதும்பா. இவ்வளவு சம்பாதிச்சு என்ன பிரயோஜனம்? இந்த மாதிரி ரசிக்க தெரியலையே. அதை நினைச்சாதான் அழகையா வருது. இன்னைக்கு என் காதலியை சந்திச்சேன். ரொம்ப நேரம் பீச்சில் பேசிக்கிட்டு இருந்தோம். நான் அவகிட்ட ஓப்பனா சொல்லிட்டேன், கொஞ்சம் குடிப்பேன்னு. அதுக்கு அவ என்ன சொன்னா தெரியுமா? கல்யாணத்துக்கு அப்புறம் உங்களை திருத்திட்டு தான் மறுவேளை பார்ப்பேன்னு சொன்னான். அதுக்கு நான் என்ன சொன்னேன் தெரியுமா? குடிக்கிறது தப்புன்னா கடவுள் ஏன் திராட்சை கொடிய படைச்சான் அப்படின்னு கேட்டேன். எப்படி? ரொம்ப பிரமாதம். எப்பா, களைச்சு போய் வந்திருக்கேன், கொஞ்சம் விட்டுடுறியா? கொஞ்சம் இரு பிரதர். நான் கேட்கிறேன்னு கோச்சிக்க மாட்டேன். என்ன? நீ ரொம்ப சுலபமா ஏமாந்த பொண்களை ஸ்நேகிதம் பிடிச்சு காரியம் முடிச்சதும் கைகள் விட்டுடியாமே. அது என் சொந்த விஷயம். வச்சுக்காய பிரதர். காதல் ஒரு தெய்வீக வரும். எந்த பொண்ணை நீ உண்மையா விரும்பி நேசிக்கிறியோ அந்த பொண்ணை கடைசி வரைக்கும் நேசிக்கணும். அவ சிரிச்சா நீ சிரிக்கணும், அவ அழுதா நீயும் அழுகணும். என்ன பாரு, சின்ன வயசுலயே அப்பா அம்மா இருந்துச்சா, அதுக்கப்புறம் எப்படி எப்படியோ வாழ்க்கை நடந்துகிட்டே இருந்த. அந்த சமயத்துலதான் ராஜியோட நட்பு எனக்கு கிடைச்சது.
பாலைவனம் போல வளர்ந்து போன என் வாழ்க்கை இப்போ சோலைவனமா மாறிடுச்சு. அவளுடைய பார்வையில பாரசீகத்தை சிகந்த ரோஜாக்கள் பூத்து குலுங்குது. அவளுடைய புன்னுகையில குளிர்ந்த நீரூற்று பிரவாகம் எடுத்து பொங்குது. என்ன பிரதர், நான் பேசிக்கிட்டு இருக்க உங்களுக்கு அதான் சொல்றேன். காதல் இருக்கேன், அந்த உறவு உணர்ச்சி எல்லாருக்கும் கிடைக்காது. கேவலம் அப்பப்போ உன்னுடைய ஆசைகளை தீர்த்துக்கிறதுக்கு மட்டும்தான் ஆண்டவன் பெண்களை படிச்சிருக்காரு நினைக்காத, உருப்பட மாட்டேன். குடிச்சு வந்து ஏன்டா அப்படி உணர்றேன்? உன் அட்வைஸ் யாரும் தேவையில்லை, பேசாம ரூமுக்கு போ. யோசிக்காதே கண்ணா, உடனே கொஞ்சிடு. எல்லாம் உன் நன்மை தான் சொன்னேன். ஏதாவது பெரிய வார்த்தையா சொல்லிருந்தா என்ன மன்னிச்சு எதிர்ப்பா. போய் ரூமில் படுத்து போ. சம்பத்து சாப்பிட்டியா? ஓ, கண்ணம்மா கடையில நல்ல தோசை குழம்பு சாப்பிட்ட பிரமாதம். ஏய் பாத்து. பரவாயில்ல, குட் நைட். நான் வரேன் பிரதர். வா வா, போ போ. இப்படி தலை தறிக்க ஓடாதுன்னு உனக்கு எத்தனை வாட்டி சொல்றது? ஏன் ஓடி வந்த என்ன? பெண்கள் அண்ணா நடை நடந்து வந்தா தான் பாக்குறதுக்கு அழகா இருக்கும். நான் எங்க வீட்ல இருந்து அண்ணன் நடந்து வந்தா இங்க வந்து உங்களை பாக்குறதுக்கு நாடு ஜாமமாயிடும். ஆகட்டுமே, காத்திருக்கிறதுலயும் ஒரு சுகம் இருக்கு. ஒரு உண்மையான காதலன் தன் காதலியை சந்திக்கிறதுக்காக யுக கணக்கில் கூட காத்திருக்கலாம். அம்மாடி, ஒரு நிமிஷம் பிரிஞ்சிருக்கிறதுக்கே கஷ்டமா இருக்கு. உண்மையா சொல்ல போனா எங்காலம் எப்ப வரும், என் ராஜாவை எப்ப சந்திப்போன்னு காலையில முழிச்சிருந்து நினைச்சுக்கிட்டே இருப்பேன். என் உயிர் போன வரைக்கும் இப்படியே இருக்கும். ஆம்பளைங்க மனசுதா அடிக்கடி மாறும். அப்படியா? என்ன பத்தி நீ என்ன நினைக்கிற? அதெல்லாம் ஒரு வரையில சொல்ல முடியுமா? உட்காந்து பேசினா பொழுது விடிஞ்சிடும். அப்போ நான் அவ்வளவு மோசமானவனா? மோசமான விஷயங்களை பத்தி தான் நாலு கணக்குல பேசணுங்கிறது இல்ல, நல்ல விஷயங்களை கூட நாலு கணக்குல பேசலாம். சரி பேசு. உட்காந்து பேசுவோமா இல்ல நடந்துகிட்டே பேசுவோமா? வயசான காலத்துல உட்காந்தே பேசுவோம், இப்போ நடந்துகிட்டே பேசலாவா? வணக்கம் சார். நாகராஜா, வா 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 வா. இதுல 300 ரூபா இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் ஒரு நயா பைசா பாக்கி கிடையாது. உன் கணக்கு எப்பவுமே கரெக்டா தானப்பா இருக்கும். இத வேற சொல்லணுமா? இந்த பாரு, நீ எப்ப வந்து எவ்வளவு சர கேட்டாலும் கொடுக்க சொல்லி இருக்கேன், வாங்கிக்க. சம்பத்து, நீ எப்படி? இதுல 37 ரூபாய் இருக்குங்க. 37? என்ன வெறும் கர்ச்சி பண்ணிட்டு வித்தியா? வியாபாரமே ஆக மாட்டேங்குது முதலாளி. எப்படிப்பா ஆகும்? ஏன் சரக்கு எடுத்துட்டு போய் 5 ரூபாய்க்கு வித்த உடனே அன்னைக்கு செலவுக்கு ஆச்சுன்னு படுத்துற எப்படி? இவனை பாரு, சரக்கு எடுத்துட்டு போறா, கச்சிதமா விக்கிறா, கரெக்டா பணத்தை கொண்டாந்து கொடுக்குறான். ஆனா நீ 37. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சினிமாக்கு போறாங்கப்பா. சினிமாக்கா? நான் போலப்பா, நான் வீட்டுக்கு போறேன். அதென்ன வயசு கொண்டு வீட்டுக்குள்ள அடைஞ்சு கிடக்கிறது, நீ சினிமாக்கு போ. வேண்டாம்ப்பா. நான் சொன்னதா இந்த கர்ச்சிப்பு வித்த காசு 37 ரூபாய் எடுத்துட்டு போ. ராமசாமி, நாகராஜுக்கு வேண்டிய சரக்கு இந்த சம்பத்துக்கு 50 ரூபாய்க்கு மட்டும் கொடு. போய் எடுத்துட்டு போ. விற்காத பேப்பரை திரும்ப கொண்டாந்து போடுற மாதிரி எடுத்துட்டு போற சரக்கு அழுக்கு பண்ணி கொண்டாந்து போடுறான்.